ஏய் ரூமுக்குள்ள யாரா இருக்கிறது? வாங்கடா வெளியே. முட்டிய பேத்துருவேன். வந்துருங்க. ஒரு பயம் வர மாட்டேங்கிறா. இந்த ரூமுக்குள்ள போய் பாப்போம். ஐயோ ஏண்டா ஹோட்டல்ல இந்த வேலையை நடத்துறீங்க? வாடா போமா. எல்லா ரூம்லயும் இப்படிதான் நடக்குது. எல்லாரும் கூட்டி போறேன். நடமா நட. வாடா இங்க வாடா வாடா. ஃபாலோ மீ. வாங்கடா. ஏண்டா ஹோட்டல் ரூம்ல லூட்டி அடிச்சுட்டு இருக்கீங்களா பொண்ணுகளோட? இனிமே தப்பு செய்ய மாட்டோம், மன்னிச்சிருங்க சார். என்ன தப்பு செய்ய மாட்டீங்களா? இந்த ஒரு தடவை மன்னிச்சேன், அடுத்த தடவை செஞ்சீங்க முட்டிக்கு முட்டி பார்த்துருவேன். போடுங்கடா போடுங்கடா போடுறா. ஆமா உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் நான் சேர்க்க போறேன். கமான் ஃபாலோ மீ. கமான். இங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ்காரரா? என்ன புதுசா வந்த போலீஸ்காரரா? என்னை தெரியல. இது நம்ம சுரேஷோட கைத்தடி. கைத்தடியாவது கால் தடியாவது சுரேஷ் பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை புடிச்சிட்டு போகத்தான் இந்த போலீஸ் வேஷம் போட்டு வந்தேன். சுரேஷ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் போங்க. யோ நீ பெரிய ஆளுதாயா, இப்படி எல்லாம் வேஷம் போடுற? அது இருக்கட்டும்டி. யோ சுரேஷ் ரொம்ப கோவமா இருக்காரா? ஆமா நெருப்பு மாதிரி ஜிவ்வுன்னு கொதிச்சு போயிருக்காரு. நீங்க போனீங்க ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுவாரு. போங்க போங்க. மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம். ஆசையாயிரம் கூடும் நேரம், பாடும் நேரம், ஆடுகின்ற காதல் நாடகம். வாழ்ந்து பார்க்கவா, பாட்டம் தீர்க்கவா. மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம். காதல் முன்னே கையோடு இங்கே வந்தாடு பெண்ணே, கண்ணான ஆசை கண்ணே. காதோடு பேச ஏதேதோ உண்டு, கேளாயோ எந்தன் முன்னே. வாடும் வாலிபம் ஆடவும், வாலை பெண்ணுடன் ஆடவும். நேரம் வந்து சேர்ந்தது, நீயும் கூட வந்தது, காமன் தொல்லை என்னவென்பது. வாழ்ந்து பார்க்கவா, வாட்டம் தீர்க்கவா. மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம். ஆசையாயிரம் கூடும் நேரம், பாடும் நேரம், ஆடுகின்ற காதல் நாடகம். வாழ்ந்து பார்க்கவா, வாட்டம் தீர்க்கவா. மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம். நான் காதல் மன்னன், முன்னாசை கண்ணன், முப்பாலில் ஒன்றானவன். எப்போதும் இன்பம் என்கின்ற கொள்கை கொள்கின்ற ஓர் வாலிபன். நான் கூடி போனால் காலங்கள் ஆனால் வீணாகும் வாலிபம்.
வாட்டங்கள் சேர்ந்தால் என்றென்றும் இன்பம் வரும். வாழைக்கீரடி காதலி வந்து கூடடி மாதவி. மாது நல்ல மாதுதான், தோது நல்ல தோதுதான், நேரம் கூட நல்ல நேரம்தான். வாழ்ந்து பார்க்கவா, வாட்டம் தீர்க்கவா, மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம். ஆசையாயிரம் கூடும் நேரம், பாடும் நேரம், ஆடுகின்ற காதல் நாடகம். வாழ்ந்து பார்க்கவா, வாட்டம் தீர்க்கவா, வாழ்ந்து பார்க்கவா, வாட்டம் தீர்க்கவா. மேனேஜர், 4 நாளைக்கு முன்னாடி 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கேன். யார் எடுத்தது, என்ன கணக்கு? அதை சின்னையாதாமா எடுத்தாரு. 4 நாளா கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தரவே மாட்டேங்கிறாரு. அம்மா அம்மா. சுரேஷ், 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு 2 நாளா நீ எங்க போயிருந்த? தலமரவா. அது வந்துமா, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக டூர் போயிருந்தேன். மைசூர்ல இருந்து புளி, ஆந்திரால இருந்து மிளகா, கேரளால இருந்து தேங்காய் எண்ணெய், சிலோன்ல இருந்து உப்பு, இது எல்லாத்தையும் கலக்கி ஒரு புது மாதிரியான ஊறுகாய் தயார் செஞ்சு தமிழ்நாட்டுல தள்ளி விடலாம்னு இருக்கேன். ஓஹோ, ஆமா, அந்த பெட்டியில் நீ என்ன வச்சிருக்க? ஊறுகாய் சாம்பிளா இருக்கும். வந்துமா, பிசினஸ்க்கான ஃபைல்ஸ். ஏண்டா, நீ பேசுறதெல்லாம் உண்மைதானா? ஊறுகாய் விஷயத்துல உளருவாரா? நீங்க என்ன ஊறுகாய் விற்க போறீங்களா இல்ல உள்பாடி விற்க போறீங்களா? சுரேஷ், இதுதான் ஊறுகாய் பிசினஸா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏதாவது நல்ல தொழில் மனுஷனா வருவேன்னு நான் நினைச்சேன். இனிமே நீ திரும்ப போறதும் இல்ல, உன்னை திருத்தவும் முடியாது. நல்ல வேலை, ராஜா நாயா பிறந்ததுனால நன்றியோட அம்மாவுக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஏயா மேனேஜர், கிண்டல உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். இதுதானே மீனாட்சி, ரொம்ப பசிக்குதாடா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இது, வந்தது வராதமா மீனுக்கு இற போட ஆரம்பிச்சுட்ட? நமக்கு பசிக்குதுன்னா வாய் திறந்து கேக்குறோம், இதால எப்படிப்பா முடியும்? அதுவும் வாஸ்தவம் தான்மா. ஏம்மா, இந்த மீனெல்லாம் தண்ணியில வாழுது, அது உனக்கு ஆச்சரியமா இல்ல? அது ஆச்சரியம் இல்லப்பா. எந்த தண்ணியில அது உயிர் வாழுதோ அதே தண்ணியில அது குழம்பாகுதே, அதான்ப்பா ஆச்சரியம். அடே அப்பா, நல்ல தத்துவம் தான். வாத்தியார் பொண்ணாச்சே, இது கூட எனக்கு தெரியலன்னா எப்படிப்பா? சுரேஷ், சுரேஷ், சுரேஷ். என்னம்மா? என்னக்கா? அவனை கூப்பிட்டா நீ ஏண்டா வர்ற? இவன் உட்கார்ந்தா நான் உட்காருவேன், இவன் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், இவன் தூங்குனா நான் தூங்குவேன், நான் செத்தா நான் சாக மாட்டேனே. அவளை இழிச்சுவாயனா நான்? நிறுத்துங்கடா. ஒரு வயசு பையனும் வயசு பொண்ணும் இப்படி நடந்துக்கலாமா? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணு நடக்க முடியாது, தொட்டில்ல தான் போட்டு ஆட்டணும். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. தாய் மாமனி, தாய் ஸ்தானத்துல இருந்து இவனுக்கு நல்லது சொல்லி திருத்தாம நீயே கெட்ட வழியே காட்டுறியே. அப்படி கேளுங்கம்மா, நான் ஒண்ணு செய்யல, எல்லாம் இந்த மாமா செய்யற வேலைதான். ஏண்டா, என்னையவே கட்டி கொடுக்குறியா துரோகி? நான் என்னக்கா பண்றது? என்கிட்ட வசதி இல்ல, இவன் பணம் காசோட அலைகிறான், அதனாலதான் அவன் பின்னால நான் அலைகிறேன். அப்போ வசதி வந்தா இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் இல்ல? வசதி வந்தா நான் ஏன் இந்த தப்பெல்லாம் பண்றேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஊருக்கு வெளியே ஒரு சினிமா தியேட்டர் விலைக்கு வருதுன்னு சொன்னியே, அதை வாங்கி தர்றேன், நல்லா கவனிச்சுக்குவியா? தியேட்டரா? வாங்கி கொடுங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அக்கா, நீ என் தெய்வம் மாதிரி. போதும் போதும், ரொம்ப புகழாத. இனியாவது ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும், ஜாக்கிரதை. மாமா, மாப்பிள்ள, உங்களுக்கு தியேட்டர் வந்துருச்சு, இனிமே நம்மள கவனிக்க மாட்டீங்க. கவலையே படாத, நம்ம வேலையெல்லாம் தியேட்டர்ல வச்சுக்கலாம். பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுக்கற மாதிரி கவுண்டர்ல அவளுக்கு கையை பிடிச்சிடுறேன், மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். இது என் கை, உணர்ச்சி வசப்படாதப்பா. உன்னை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது போல இருக்க. அடே கண்ணா, நீ நானும் ஒரே இடத்துல வேலை பாக்குறோம், இந்த சின்னையாவுடைய போக்க கவனிச்சியா? பெரிய இடத்து பையன் இப்படி குடிச்சு குடிச்சு குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கானே, அவன் இந்த ரேட்ல போனா அநேகமா ஒரு நாள் நீ நானும் பாட்டிலோட அலைய முடியா இருக்கும். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, அவனை யார்தான் திருத்த போறாங்களோ.
இதுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே. பேசாம இது மனுஷனா பிறந்திருக்கலாம், நான் நாயா பிறந்திருக்கலாம். கத்தரிக்கை யாரோ பாட்டில்ல தண்ணிய கலக்கிருக்காங்க. இந்த வீட்டுல நமக்கே எதிரிங்க இருக்காங்க. நான் குடிக்கூடாதுன்னு இப்படி பண்றாங்க. குடிக்காம இருப்போமா? ஃபாரின் சரக்கு இல்லைன்னா என்ன, நமக்கு தான் நாட்டு சரக்கு இருக்கு. தட்ஸ் பிக் கிக். நிக்கிறீங்க, உட்காருங்க. அதெல்லாம் மரியாதை இல்லைங்க. ஆனா உட்காருங்க. என்ன குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் மரியாதை, குடிச்சதுக்கு அப்புறம் மரியாதையே கிடையாது. நான் இப்ப ஃபுல்லா குடிச்சிருக்கேன். உட்கார் உட்கார். நீ நிக்கிற உட்காரியா? இந்த வேறு ஃபாரின் சரக்குல கிக்கே ஏற மாட்டேங்குது. உன் கையினால ஒரு கிளாஸ் கொடு. சரிங்க. இந்தா. அம்மா, என்ன காளி, சின்னையாவோட பர்ஸ் இது உனக்கு எப்படி கிடைச்சது? நான் சுடுகாடு பக்கமா. சொல்லு காளி. ஒண்ணு இல்லம்மா, சின்னையா தண்ணி அடிச்சிட்டு இத தவற விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஏம்மா, நீங்களாவது ஏதாவது புத்தி சொல்லி சின்னையாவை திருத்தக்கூடாதா? காளி, முல்லைப்பூவா வளரணும்னுதான் நான் செடியை வளர்த்தேன். ஆனா அது முள்ளா வளர்ந்துருச்சு. 2 வயசா இருந்தா அணைச்சு திருத்தலாம், 5 வயசா இருந்தா அடிச்சு திருத்தலாம், 10 வயசா இருந்தா சொல்லி திருத்தலாம். இவனுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். நான் என்ன செய்யறது? நான் வரேம்மா. இரு காளி, ஏதாவது சாப்பிட்டு போ. முருகா, முருகா. அம்மாமா வேண்டாம்மா. இறப்பா. அம்மா, காளிகிட்ட கொடுப்பா. அம்மா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்ப நான் சாப்பிட போறேன். இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லம்மா. சாப்பிடுப்பா. என்னப்பா காளி, சுடுகாட்டுக்கு வெட்ட போகலையா? இங்க நிக்கிற? இனிமேதான் வெட்டணும். என்னப்பா வெட்டணும்னு என்ன பார்த்து சொல்றேன்? சுடுகாட்டுல. இது சுரேஷுடைய பர்சாச்சே, இது எப்படி இங்க வந்துச்சு? சுரேஷ் எங்கேயோ போட்டானா, காளி கொண்டு வந்து கொடுத்தான். அக்கா, பர்ஸ்ல பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்தியா? உன் புத்தி உன்னை விட்டு போகுதா? இல்ல, பணத்துக்கு குழி வெட்டுறவனாச்சே, பணத்துல பாதி வெட்டி இருப்பானோன்னு பார்த்தேன். வெட்டுறதும் ஒட்டுறதும் உங்க மாதிரி ஆளுங்க பழக்கம், எனக்கு இல்லீங்க. ஏய், போயிட்டானா? அடே, அவன் மானத்துல மான் மாதிரி, நன்றியில நாய் மாதிரி, சத்தியத்தை காக்குறதுல யானை மாதிரி. ஆக மொத்தத்துல அவன் ஒரு மிருகன்ற. சே, போட. பர்ஸ வச்சுட்டு போ. இல்ல, பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு. டிக்கெட் சார். டேய், நான் தியேட்டர் முதலாளிடா. சாரி சார். சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு தான் ஞாபகம் வச்சிருப்பீங்க. வடி முடிஞ்சு போச்சா? அண்ணே, ஏண்டா? உங்க தியேட்டர் ரொம்ப மோசம்ண்ணே. 2.90 டிக்கெட்டை 5 ரூபாய்க்கு விக்கிறாங்க. நல்ல படம்னா அதிகமா பணம் கொடுத்து தான் பார்க்கணும். சார், கவுண்டர்ல டிக்கெட் தீர்ந்து போச்சு, ஒரு டிக்கெட் கொடுங்க. பணம் எவ்வளவு வேணாலும் தரேன். பொம்பளைங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இந்தா, இத வச்சுக்க. படம் பாரு, பணம் கொடுக்க வேண்டாம். ஒரு நிமிஷம். உங்க வீட்டுக்காரர் எங்க? வெளியூர் போயிருக்காரு. இன்னைக்கு நைட் ஷோக்கு வா, ட்ரெய்லர் போடுறோம். அநியாயம், அக்கிரமம். நீங்க இப்படி இறங்கிட்டீங்களே. டேய், பொண்ணுன்னா பேயும் இறங்கும், நான் இறங்க கூடாதா? ரொம்ப ஆழமா இறங்கிறாதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா இருந்தா என்ன, 5 வருஷமா இருந்தா என்ன? பிரிண்ட் தேயாம இருந்தா சரி, படம் பார்க்கலாம்ல. ஏங்க, இதுக்காக உங்க அக்கா தியேட்டர் வாங்கி கொடுத்தாங்க? நல்ல காரியத்துக்கு பயன்படும்னா இப்படி நாச காரியத்துக்கு பயன்படுதே. டேய், பெண்கள் படம் பார்த்தா அறிவு வளரும், அதனாலதான் அவங்களை இனாம அனுப்புறேன். அப்ப உங்க தியேட்டருக்கு வரணும், சேலை கட்டி தான் வரணும். அது மட்டும் பத்தாது, உங்களை திருத்தவே முடியாது. நீங்க செய்வதெல்லாம் குற்றம், குற்றம், குற்றமே. ஆமா, இவர் பெரிய நக்கி. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்னைக்கும் நல்லபடியா இருக்கணும். ஆசீர்வாதமா? எதுக்கு? அக்கா, இவ ஏழை பொண்ணு, இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னேன். இவன் கேட்கல. ஏழை பொண்ணுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இவளை கல்யாணம் செய்துகிட்டது நியாயம்தான். சரி, அது போகட்டும். நம்ம அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இவன் இந்த வீட்லயே இருக்க கூடாது. இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு?
இனிமே இவ இந்த வீட்டுலதான் இருப்பா. சரி வீட்டுல இருக்கட்டும், ஆனா இவளுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்க கூடாதுக்கா. உரிமை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு நீ யாரு? இனிமே எல்லா உரிமையும் இவளுக்கு தான். வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகே சுரேஷ், என்னம்மா? இனிமே கண் நடந்துக்காம ஒழுங்கா நடந்துக்கணும். இனிமே கண்ணா பின்னான்னு நடந்துக்க மாட்டான், கண்ணே கண்ணேன்னு நடந்துக்குவான். ஏமா, இனிமே அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீதான் பொறுத்துக்கணும். இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கிறேன். இன்னைக்கா? என்னைக்குமே நீதான் பொறுத்துக்கணும். அக்கா, பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ள போக்கா. நான் கூட்டிட்டு போறேன், நீ தியேட்டருக்கு போ. சரி வாமா. மாமா, மாப்பிள்ள, பொண்ணு என்ன சம்பந்தம் இல்லாம உளறா? பழைய பிரிண்ட் தானே, அருந்து தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ தானே சொன்ன இந்த பொண்ணை பார்த்த உடனே வேணும்னு. பார்த்தப்ப சுமாரா இருந்துச்சு, ட்ரெய்லரை பார்த்த உடனே ஏமாந்துட்ட. நாளைக்கு புது பிரிண்டா ஏற்பாடு பண்றேன். ஐயோ ஐயோ நாய், அம்மா விடு சொல்லுங்க. ஐயோ விடு. ஐயோ ஐயோ போடு விடு. ஐயோ அம்மா இங்க பாருங்க. ஐயோ ஐயோ நாய். ஐயோ யாராவது வாங்கல. ஐயோ என் கடல்ல போறே. ஐயோ மாமா, மாப்பிள்ள, நாய் நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. வளர்த்த நாயா? ராஜா, விடு சேலைய. ஏன் ராஜா, stop it. ராஜா, come here. ராஜா, ராஜா, நில்லு. ராஜா, 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 நாய்கிட்ட தப்பி ஓடாம இந்த நாய்கிட்ட தப்பிக்க முடியாது. எப்படி அந்த நாய் இவ்வளவு பேசாம நம்ம தப்பிச்சிருக்கா? ஐயோ ஐயோ யாராவது வாங்கல. வாங்கல, நான் என்ன துரத்துதே. ஐயோ 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 இது எங்க போனாலும் விட மாட்டேங்குதே. ஐயோ யாராவது வாங்கல. வீட்டுல யாருமே இல்லையா? ஐயோ ராஜா, விடு சேலைய விடு. வீட்டுக்கு வந்த மருமக அவகிட்டே நீ கலாட்டா பண்றியா? ஏமா, ராஜா ஏன் ஒண்ணு விரட்டுது? சொல்லுமா, என்ன நடந்தது? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் உண்மையிலேயே வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, மருமக இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, உங்க மகனும் உங்க தம்பியும் சேர்ந்துதான் 2 நாளைக்கு என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க. நானும் 100க்கு 200 கிடைக்குமேன்னு நடிக்க வந்துட்டேம்மா. என்னடி சொல்ற? உங்க மகன் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என் மேல எந்த தப்பும் இல்ல, கோவப்படாதீங்கம்மா. பாவத்தையே பிள்ளையா பெத்தவன் கோபப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? இவனும் திருந்துவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் திருந்துற வழியை காணும். இந்த ராஜாவும் எத்தனை நாளைக்கு உண்மையை காட்டி கொடுக்கும்? சரி, நீ போம்மா. சுரேஷ், அம்மா, நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? நீ பிறந்தது தெரியும், வளர்ந்தது தெரியும், ஆடினது தெரியும், ஓடினது தெரியும். ஆனா இப்படி ஊதாரியானது மட்டும் எனக்கு தெரியாம போச்சேடா. அம்மா, நாட்டுல பல பேர் கல்யாணத்தை வியாபாரமாக்கி இருக்காங்க. நீ அந்த கல்யாணத்தையே விபச்சாரமாக்கிட்ட. இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, வேற இடம் இடம் கிடைக்கலங்கிறதுக்காக சொந்த வீட்டையும் விபச்சார விடுதியாக்கிட்ட. நல்ல வேளை எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கல. என்னம்மா சொல்றீங்க? பிறந்திருந்தா அவளுக்கும் என்ன வாடகைன்னு கேட்டிருப்பேன். அம்மா, சிவா, அக்கா, மாப்பிள்ள, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா தனித்தனியா உட்கார்ந்துருந்தா எப்படி? கோழி மிதிச்சு குஞ்சு குன்னு ஆக போறது இல்ல. ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, புறப்படு. அக்கா சொல்லேன்க்கா. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் நான் தலைமை தாங்கி பேசி தீர்த்து போறேன். தீர்த்து ஆண்டு விழாவுக்கெல்லாம் மனுஷன் தலைமை தாங்கணும். அப்ப நம்ம யாருமே போக முடியாது. அடே கருப்பு தலையா, சும்மா இருக்க மாட்டே? அக்கா, நீதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தேன்க்கா. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா போகட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆண்டு விழாக்கு வருஷம் வருஷம் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட போயிட்டு இருந்தேன். வருஷம் இப்படி பட்டும் படாம பேசிட்டு இருந்தா எப்படி?
ஆட தெரியாத தாசி தெருக்கோணல்னு சொன்னாளாம். மாமா இப்படி ஜாடையாலாம் சம்பந்தப்பட்டவங்க பேச வேணாம்னு சொல்லுங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி என்ன ஏன் போட்டு இந்த இடி இடிக்கிறீங்க? நேரடியாவே பேசிக்க வேண்டியதுதானே? அப்படி எல்லாம் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. பேச மாட்டீங்களா? எப்படி பேச வைக்கிறேன்னு பாருங்க. ஐயோ அம்மா, அம்மா, அப்பா. என்னாச்சு? தலைவலியா? என்னன்னு கேளேண்டா. தலைவலியோ கால்வலியோ சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன? சும்மா இருக்க சொல்லுங்க மாமா. சம்பந்தப்பட்டவங்க பேசுறாங்களே, அப்படி என்ன சம்பந்தப்பட்டவங்க? அதெல்லாம் ரத்த சம்பந்தம். அது ரத்தம் உள்ளவங்களுக்கு தான் புரியும். உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ சும்மா இரு. அம்மா நீ கொஞ்சம் தள்ளிக்கிறா. சுரேஷ், என்னாச்சியா? தலையா வலிக்குது. பேசிட்டீங்கல்ல? ஏன்டா சிரிக்கிற? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சேன். பொய்யா சொன்னேன்? சரி சரி. ஏண்டா, உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையே. பொய் சொல்லாத. பழத்தை தின்னுட்டு இந்தா இருக்கான் தம்பி. எங்க அப்பாட்ட சொல்றேன். ஏண்டா, சின்ன பிள்ளையிலே உனக்கு மூளை எடுத்து